ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 9th சாப்டர் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அதில் எக்ஸசைஸ் சம்ஸ் 6th அண்ட் 7th சம்மை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெக்டிஃபை த ஃபாலோயிங் எரர்ஸ் விச் வேர் located before preparing the trial balance. இதில் வந்து பிஃபோர் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸில் ஒரு 5 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வேஜஸ் பெய்டு 2000 ஃபார் த எரெக்ஷன் ஆஃப் மெஷினரி டெபிட்டட் டு வேஜஸ் அக்கௌண்ட். இந்த இடத்துல எரெக்ஷன்னா இந்த ஃபிக்ஸேஷன் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் மெஷினரின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பென்ஸை வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் தான், ஆனால் வேஜஸ்ன்ற அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ராங் என்ட்ரியா. வேஜஸ் வந்து ரெவின்யூ எக்ஸ்பென்சஸ். அப்போது கரெக்டான என்ட்ரி என்ன வரும்? மெஷினரி அக்கௌண்டேட்டட் டு கேஷ்னு வரும். ஆனால் ராங் என்ட்ரி வேஜஸ் டு கேஷ்னு போட்டாங்க. இப்போ எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுனா, ஃபார் கேன்சலிங் த டெபிட் வேஜஸ் we have to credit it. டெபிட்டில் வேஜஸ் இருக்குல்ல, அதை கேன்சல் பண்ணணும், கட் பண்ணணும். அப்படின்னா டெபிட்டில் இருந்தால் அதை எடுத்துன்னு போயிட்டு கிரெடிட்டில் என்ட்ரி போட்டுடணும். அப்போ அது கேன்சல் ஆகிடும். ஸோ மெஷினரி அக்கௌண்டேட்டா டு வேஜஸ் அக்கௌண்ட், வேஜஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிட்டோம். இதான் ரெக்டிஃபையிங் என்ட்ரி. அதுதான் உங்களுக்கு பாருங்கள் சொல்யூஷனில் மெஷினரி அக்கௌண்டேட்டா டு வேஜஸ் அக்கௌண்ட் 2000, வேஜஸ் பெய்டு 2000 ஃபார் த எரெக்ஷன் ஆஃப் மெஷினரி was debited to wages account, now rectified. இப்போ ரெக்டிஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் சேல்ஸ் ரிட்டர்ன் புக். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக் was short totaled by 1000 rupees. ஷார்ட்னா இந்த இடத்துல என்ன மீனிங்? அண்டர் கேஸ்ட். ஷார்ட்னா என்ன மீனிங்? அண்டர் கேஸ்ட். அண்டர் கேஸ்ட்னா என்ன பாயிண்ட்ஸு ரிமெம்பரிங்கில் வச்சுக்கணும்? அண்டர் கேஷ்னா சேம் சைடு. இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு ஒரிஜினல் சைடு என்னது? டெபிட். அப்போ டெபிட் சைடு என்ட்ரி போட்டுடணும். இப்போ பாருங்கள், சேல்ஸ் ரிட்டர்ன் புக்குக்கு ஒரிஜினல் சைடு டெபிட், ஷார்ட்னா அண்டர் கேஸ்ட். ஸோ சேம் சைடு டு பி என்டர்ட். அதான் உங்களுக்கு ஆன்சரில் எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸாகவே கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 1000 rupees. டெபிட் பண்ணிடணும். அடுத்தது நெக்ஸ்ட் சி டிரான்சாக்ஷனில் கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் 200 வாஸ் போஸ்டட் ஆஸ் 2000 டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இதில் ஓவர் கேஸ்ட் ஆகிருக்கு. 200க்கு பதிலாக 2000 என்ட்ரி போட்டிருக்காங்க. யூஸ்வலாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் தானே வரும். ஓவர் கேஸ்ட்னால் என்ன பாயிண்ட்டு? ரிவர்ஸ் பண்ணணும். சியில் பாருங்கள், பர்ச்சேஸ்டு வந்து ஓவர் கேஸ்ட் 2000, ரிவர்ஸ் இட். அப்போது டெபிட்டில் இருந்தால் அதை கிரெடிட் பண்ணணும். ஓகே, கிரெடிட் பண்ணணும். அமௌண்ட் எவ்வளோ போடணும்? 2000லேருந்து 200 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு? 1800 தான் போடணும் என்ட்ரியில். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 1800. நம்ம எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸாக கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு த சேல்ஸ் புக் வாஸ் ஓவர் கேஸ்ட் பை 1500. சேல்ஸ் புக்கு ஒரிஜினலாக எந்த சைடு வரும்? கிரெடிட் சைடு. ஓவர் கேஸ்ட்னா ரிவர்ஸில் பண்ணணும். அப்போ என்ன பாருங்கள், சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 1500. ரிவர்ஸ் சைடு போடுறோம் இல்லையா? இப்போ சேல்ஸ் வந்து ஓவர் கேஸ்ட்டு 1500, ரிவர்ஸ் இட்னா டெபிட் பண்ணணும். ஏற்கனவே அது கிரெடிட் வேல்யூ, அதை டெபிட் பண்ணணும். அப்போ ரெக்டிஃபை ஆகிடும். அடுத்தது லாஸ்ட் டிரான்சாக்ஷன் cash paid to Mukil 2800 which was debited to Akil's account as 2000. இதுக்கு ஒரிஜினல் என்ட்ரி என்னன்னு பாருங்கள். முக்கில் கரெக்டான என்ட்ரி. முக்கில் அக்கௌண்ட்டில் 2800 டு கேஷ் அக்கௌண்ட் 2800. ராங் என்ட்ரியில் என்ன போட்டிருக்காங்க? முக்கிலுக்கு பதிலாக அகில் அக்கௌண்ட் போட்டிருக்காங்க. அகில் அக்கௌண்ட்டில் 2000 டு கேஷும் போட்டாங்க. இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னா, அகில் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணணும். அப்படின்னா டெபிட்டில் தானே இருக்குது, அதை கிரெடிட் பண்ணணும். இங்கே ரெக்டிஃபைங் என்ட்ரி பாருங்கள். முக்கில் அக்கௌண்ட் 2800 டு அகில் அக்கௌண்ட் 2000. பேலன்ஸ் இருக்கிறது எந்த அக்கௌண்ட்டில் போட்டுடணும்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 800 அப்படி போட்டால் இது ரெக்டிஃபை ஆகிடும். அகில் அக்கௌண்ட்டும் கேன்சல் ஆகிடும். டெபிட்டில் இருக்கிறத கிரெடிட்டில் போட்டும் கேன்சல் ஆகிடுச்சு.
சரியா? டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 800. அதுதான் இங்கே பாருங்கள் சொல்யூஷனில் முக்கில் அக்கௌண்ட் 2800, டு அக்கீல் அக்கௌண்ட் 2000, டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஒரு 800. Cash paid to Mukil 2800 was debited to Akil's account. Now rectified. Okay, இப்போ rectify ஆயிடுச்சு. Next 7th sum பார்க்கலாம். 7th sumல the following errors were located at the time of preparing trial balance. Rectify them. இதில் வந்து at the time of preparing trial balanceன்னு கேட்டிருக்காங்க. பிஃபோர்லாம் கிடையாது, ட்ரையல் பேலன்ஸ் போடும்போதே. அதில் டோட்டலாக உங்களுக்கு ஒரு 5 டிரான்சாக்ஷன் இருக்குது. இதில் வந்து எல்லாமே ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸாகவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், ஏல எ பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர் 200 டெபிட்டட் டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். யூஸ்வலாகவே பர்சனல் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன சொல்லுவோம், ட்ராயிங்ஸ் தானே சொல்லுவோம். அதுக்கு பதிலாக அவங்க ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸில் டெபிட் பண்ணிடலாம். இது எப்படி போடலான்னு வந்து சைடில் பாருங்கள், நோட்ஸில் கொடுத்துருக்கேன். பர்சனல் எக்ஸ்பென்சஸ்னால் ட்ராயிங்ஸு. கரெக்டான என்ட்ரி அப்போ என்ன வரும், ட்ராயிங் அக்கௌண்ட் டு கேஷ். ஆனால் ராங் என்ட்ரியில் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் டு கேஷ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எப்படி கேன்சல் பண்ணணும்னா வி ஹாவ் டு கிரெடிட் இட். டெபிட்டில் இருக்கா, அதை கிரெடிட் பண்ணணும். இப்போ என்ன என்ட்ரி வரும், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். அதுதான் உங்களுக்கு சொல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. Drawings account data to 200, to traveling expenses 200. Being goods withdrawn by proprietor to his personal expenses 200 was debited to traveling expenses. Now rectified. இப்போ rectify ஆயிடுச்சு. Next transaction, goods of 400 purchased from Ramesh on credit was wrongly credited to Ganesh account. பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ரமேஷ் கிட்டேருந்து, ஆனால் ரமேஷ்ன்ற நேம்க்கு பதிலாக கணேஷ் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. இங்கே பாருங்கள், கரெக்டான என்ட்ரி வரணும், என்ன வரணும், பர்ச்சேஸ் டு ரமேஷ். ஆனால் ராங் வந்து பர்ச்சேஸ் டு கணேஷ்னு போட்டாங்க. இப்போ கணேஷ் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணணும். கணேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும். டெபிட் பண்ணிட்டா கேன்சல் ஆகிடும். ரெக்டிஃபையிங் என்ட்ரி என்ன வரணும், கணேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ரமேஷ். டு கேன்சல் த கணேஷ் அக்கௌண்ட் வி ஹாவ் டு டெபிட் இட். இப்போ ஆன்சரில் பார்க்கலாம், கணேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ரமேஷ் 400. பீயிங் கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் ரமேஷ் ராங்லி கிரெடிட்டட் டு கணேஷ் அக்கௌண்ட். நவ் ரெக்டிஃபைடு. இப்போ ரெக்டிஃபை ஆயிடுச்சு. இப்போது ஏதாவது ராங் என்ட்ரி டெபிட்டில் இருந்தால் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு கிரெடிட் பண்ணிடணும். அதுதான் இங்கே பாயிண்ட். சி டிரான்சாக்ஷனில் an amount of 500 paid as salaries to Madi was debited to his personal account. இப்போ சேலரி கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை எடுத்துன்னு போயிட்டு பர்சனல் அக்கௌண்ட் மதி அக்கௌண்ட்லேயே டெபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், கரெக்டான என்ட்ரி என்ன வரணும், சேலரி டு கேஷ் தானே வரணும். ஆனால் ராங் என்ட்ரியில் மதி டு கேஷ்னு போட்டாங்க. டு கேன்சல் த மதி என்ன பண்ணணும், we have to credit it. மதி வந்து டெபிட்டில் இருக்குது, அதை கிரெடிட் பண்ணோன்னா சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு மதி அக்கௌண்ட். இப்போ பாருங்கள் சொல்யூஷனில் சேலரி அக்கௌண்ட் டேட்டா 500 டு மதி அக்கௌண்ட் 500. பீயிங் கரெக்ஷன் ஆஃப் ராங் டெபிட் மதிஸ் பர்சனல் அக்கௌண்ட் ஃபார் சேலரிஸ் பெய்டு. அது டெபிட்டில் இருந்தால் கிரெடிட் பண்ணணும். நெக்ஸ்ட் டி டிரான்சாக்ஷனில் an amount of 2700 paid for extension of the building was debited to repairs account. 2700 building extension, ஆனால் அதை எடுத்துன்னு ரிப்பேர் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. பில்டிங் எக்ஸ்டென்ஷனாக கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் வரும், இது ரெவின்யூவில் போட்டாங்க. அது எப்படி பண்ணணும்னு பாருங்கள். கரெக்டான என்ட்ரி பில்டிங் டு கேஷ்னு வரணும், ஆனால் ராங் என்ட்ரி ரிப்பேர் டு கேஷ்னு போட்டாங்க. ரெக்டிஃபைங் என்ட்ரி, இப்போ ரிப்பேரை கேன்சல் பண்ணணும். ரிப்பேர் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணிடணும். பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு ரிப்பேர் அக்கௌண்ட். டு கட் த ரிப்பேர் அக்கௌண்ட் we have to credit it. அதுதான் இங்கே சொல்யூஷனில் பில்டிங் அக்கௌண்ட் 2700 டு ரிப்பேர் அக்கௌண்ட் 2700. பீயிங் அமௌண்ட் பெய்டு ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பில்டிங் வாஸ் டெபிட்டட் ராங்லி டு ரிப்பேர் அக்கௌண்ட். நவ் ரெக்டிஃபைடு. ரிப்பேர் அக்கௌண்ட்டில் ராங்காக டெபிட் பண்ணிட்டாங்க, அதை எடுத்துன்னு வந்து கிரெடிட் பண்ணிட்டா ரெக்டிஃபை ஆகிடும். லாஸ்ட் டிரான்சாக்ஷன், எ கிரெடிட் சேல் ஆஃப் கூட்ஸ்
700 credit to மேகலா post to கிருஷ்ணா அக்கௌண்ட்டா. இப்போ வந்து மேகலா அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பதிலாக கிருஷ்ணா அக்கௌண்ட்டில் நேம் வந்து மாற்றி போட்டிருக்காங்க. அப்போ கரெக்டான என்ட்ரி வந்து மேகலா டு சேல்ஸ்ன்னு வரணும். ராங் என்ட்ரி கிருஷ்ணன்ஸ் டு சேல்ஸ்ன்னு போட்டாங்க. அப்போது கிருஷ்ணனுக்கு வந்து கேன்சல் பண்ணணும்னா டெபிட்டில் இருக்கார், அதை கிரெடிட் பண்ணிடணும். மேகலா அக்கௌண்ட் டு கிருஷ்ணன் அக்கௌண்ட். டு ரிமூவ் த கிருஷ்ணா அக்கௌண்ட் வி ஹேவ் டு கிரெடிட் இட். அதுதான் இங்கே உங்களுக்கு ஜேர்னலில் பாருங்கள். மேகலா அக்கௌண்ட் 700 டு கிருஷ்ணன்ஸ் அக்கௌண்ட் 700. பீயிங் கூட்ஸ் சோல்ட் டு மேகலா ராங்லி போஸ்ட் டு கிருஷ்ணன்ஸ் அக்கௌண்ட். நவ் ரெக்டிஃபைட். எப்போ ரெக்டிஃபை ஆயிடுச்சு? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.